ஸோ ஃபிக்மா யூஸ் பண்ணி ஹோவரிங் பட்டன் அண்ட் அனிமேஷன் வந்து எப்படி ஈஸியாக பண்ணுறது ப்ரோட்டோடைப்பிங் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கிளியர் கட்டாக நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு UIUX டிசைனாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் UIUX லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட நேம் குணால், UIUX டிசைனாக வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து எம்டியாக வந்து ஒரு ஃபிக்மா ஃபைல் எடுத்து அதில் நான் வந்து கலர் பேலட் வந்து ஒரு சின்ன சாம்பிள் வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நான் வந்து ஹியூமென்ட்ன்ற வெப்சைட்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு வெப்சைட் தான். அதில் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கலர் பேலட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நிறையா கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நான் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பட்டனுக்கு ஓகே ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். ஃப்ரேமில் வந்துட்டு ஒரு iPhone 15 Pro. ஓகே இப்போ நான் வந்து இந்த கலரை வந்து பேக்ரவுண்டில் வந்து ஃபில் பண்ணிடுறேன். ஓகே ஃபில்லில் போயிட்டு ஐட்ராப்பர் எடுத்து நான் அதை பிக் பண்ணிக்கிறேன். இந்த கலர் வந்து இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் வைக்க போகிறது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இந்த கலர் வைக்க போகிறேன். டிஃபால்ட் கலர் வந்து இது. ஸோ அது போக ஹோவர் பண்ணால் இதுவும் கிரேடியண்ட்டில் வரும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணணும். ஸோ பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு டெக்ஸ்ட் மாதிரி போட்டுக்கிறேன். குணால் டிசைன்ஸ்னே போட்டுக்கலாம் பட்டன். ஓகே நான் ஆக்சுவலாக வந்து பட்டன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவேன். ஸோ எல்லோரும் ஃப்ரேம் எடுத்து ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் போட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஆட்டோ லேஅவுட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து டெக்ஸ்ட் எடுத்து போட்டேன். Shift+A வந்து ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் நான் வந்துட்டு ஒரு 28 வச்சுக்கிறேன். ஹரிசாண்டல் பேடிங் அண்ட் வெர்டிக்கல் பேடிங் வந்து ஒரு 16 வச்சுக்கிறேன். ஓகே இப்போ இது வந்து வந்துருச்சு. ஒரு 48 வச்சுக்கோவா. 48 வச்சுக்கிறேன் ஹரிசாண்டல் பேடிங். இதை வந்து நான் வந்து பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 50% வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பட்டனுக்கு நான் வந்து இப்போ வந்து டிஃபால்ட் கலர் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அந்த பட்டனை கிளிக்கில் இருக்கிறப்போ ஃபில் கொடுத்து ஐட்ராப்பர் எடுத்து இதை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஓகே எனக்கு வந்து பட்டன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபாண்ட் வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ ப்ரோ ஆப்பிளோடது. ஸோ இந்த ஒரு ஃபாண்ட் வந்து வச்சுக்கிட்டாச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு 2 கலரையும் எடுத்து கிரேடியன்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இந்த சர்க்கிள் தான் பார்த்திங்கன்னா அனிமேட் ஆகி வர்றது. ஓவர் பண்ணுறப்போ இது வந்து சின்னதுலேருந்து பெருசாக வரும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஸோ ஃபில்லில் லீனியர் கிரேடியன்ட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கலர் வந்து இந்த கலர் அண்ட் செகண்ட் கலர் வந்து இந்த கலர். ஓகே இந்த கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். Command X or Control X கட் பண்ணி நான் அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து ஆட்டோ லேஅவுட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோ லேஅவுட் இருக்கறனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது. ஸோ இப்போ நான் கட் பண்ணதை வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். குட்டியாக வச்சுக்கோங்க இந்த கார்னரில். ஸோ இந்த ஃப்ரேம் வந்து கிளிப் கண்டென்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு வெளியே போகிற கண்டென்ட்லாம் ஹைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெளியே வச்சுக்கோங்க. ஸோ லேஸ்ட்டு இந்த ஒரு இதை வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிடுங்க. க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு வேரியன்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா நம்ம இப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்த சர்க்கிளை வந்து ஹைட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வேரியன்ட் க்ரியேட் பண்ணி அதை வந்து பெருசாக்கிறப்போ நமக்கு ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் கிடைக்கும் ஹோவர் பண்ணுறப்போ. ஸோ அதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அந்த காம்பனண்ட் செலக்டாக இருக்கிறப்ப அந்த இதை கொடுத்திங்கன்னா இன்னொரு வேரியன்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சர்க்கிளை நம்ம வந்து அப்படியே பெருசாகணும். ஓகே ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ரெண்டுமே கீழே தான் இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ரெண்டையுமே டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து எடுத்துக்கிறேன் இந்த எலிப்ஸை. ஸோ ஓகே எனக்கு இன்னும் கலர் வந்து சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை. ஸோ அதனால் நான் டிஃப்ரெண்ட் கலரே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக இந்த ஒரு கலரும் இதுக்கு பதிலாக இந்த ஒரு கலரும் எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம். ஓகே
ஸோ இதை நான் காப்பி பண்ணி இந்த ஒரு எலிப்ஸ்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பட்டன் எடுத்து அதில் வந்து ஒரு லீனியர் கிரேடியன்ட் வந்து கொடுத்துருக்கேன் இன்னொரு வேரியண்ட்டில். ஸோ இதில் வந்து இந்த சர்க்கிள் வந்து சின்னதாக இருக்குது இந்த இடத்துல. இது வந்து ஃப்ரேம் கட்டு வெளியே வரனால ஆயிடாயிரும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 2 வேரியேஷன் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி இந்த ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் விட்டுட்டு ஆன் டேப் எடுத்துகிட்டு வைல் ஹோவரிங், இதுதான் வந்து பட்டன் மேலே மவுஸை கொண்டு போனோன்னா ஹோவர். ஸோ அதுதான் இந்த இன்ஸ்டன்ட்லேருந்து ஸ்மார்ட் அனிமேட் போட்டுக்கோங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து ஜென்டில் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 1000 ms 1000 milliseconds ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து முடிச்சாச்சு. இதை நான் வந்து இந்த ஃப்ரேமில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஐஃபோனோட ஃப்ரேமில். ஸோ இதுக்கு நான் வந்து அசெட்ஸ் போயிட்டு இந்த இடத்துல வந்து நான் இங்கே காம்பனண்ட் க்ரியேட் பண்ணாலும் இந்த இடத்துல எனக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதை நான் ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த ஃப்ரேம் வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிட்டு ஷோ ப்ரோட்டோடைப் செட்டிங்ஸில் ஓகே, இது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கு. நன் இருந்தால் அந்த ஐஃபோன் 15 ப்ரோ வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ மவுஸ் ஓவர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான அனிமேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். மவுஸ் வந்து ஹோவர் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தான அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஒரு அனிமேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு பட்டன் ஹோவரிங் அனிமேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் அதெல்லாம் நான் வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.